ஆக்ரா ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் உடலை மைதா மாவு போட்டு வேக வைத்த கொடூரம் அம்பலமாகியுள்ளது. கொலையாளிகள் நரமாமிசம் உண்டார்களா? நடந்தது என்ன? கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆக்ராவை வந்தடைந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிவப்பு நிற சூட்கேஸிற்குள் ஆனா பெண்ணா என்று அடையாளம் தெரியாத சடலம் சிதைந்த நிலையில் கிடந்தது. தலை மற்றும் கை கால்கள் இல்லாமல் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து சூட்கேஸில் இருந்த தமிழ்நாட்டின் பிரபல ஜவுளிக்கடை பையை வைத்து சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேறியதை உறுதி செய்தன. இதனால் உத்தரப்பிரதேச ரயில்வே காவல்துறை தமிழ்நாடு ரயில்வே காவல்துறையின் உதவியை நாடின. 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய ரயிலில் ஏறுவதற்கு முன்பு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சிவப்பு நிற சூட்கேஸோடு சென்னை சென்ட்ரலுக்குள் நுழைவது சிக்கியது. தம்பதியினர் சூட்கேஸை ரயிலின் ஒரு பெட்டிக்குள் வைத்துவிட்டு ரயில் புறப்படுவதற்கு முன்பே அதிலிருந்து இறங்கி சென்னை பார்க் ரயில் நிலையத்திற்குள் நடந்து சென்று அங்கிருந்து புறநகர் ரயிலேறி குடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் இறங்கியதும் சிசிடிவி காட்சி உதவியோடு கண்டறிந்தனர். குடுவாஞ்சேரியில் இறங்கிய அந்த தம்பதி அங்கிருந்து ஆட்டோ மூலமாக தப்பித்துச் சென்றிருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் குடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் குடுவாஞ்சேரி மசூதி தெருவில் உள்ள வீட்டுக்குள் தான் அந்த தம்பதி சூட்கேஸுடன் சென்றது தெரிய வந்தது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. வீடு முழுவதும் இரத்தமாக காட்சியளித்ததும் ஒருவரை கொலை செய்து உடலை எலும்பு தனியாக சதை தனியாக வெட்டி எடுத்து மைதா மாவு காய்கறிகள் போட்டு பெரிய பாத்திரத்தில் வைத்து சமைத்ததற்கான அடையாளம் சிக்கியது. தொடர்ந்து வீட்டின் உரிமையாளர் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பவம் நடந்த வீட்டில் 2 பெண்கள் ஒரு ஆண் என 3 ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வந்தது தெரிய வந்தது. ஒரு ஆண் ஒரு பெண்ணிற்கு 35 வயதிற்குள்ளாகவும் மற்றொரு பெண் 45 வயது மதிக்கத்தக்கவராக இருந்துள்ளார். கொலையாளிகளின் புகைப்படத்தை காட்டி உறுதிப்படுத்திய போலீசார் இறந்த பெண் ஐதுல் நிஷா என்பதும் தாம்பரம் மெப்ஸில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது. இவருக்கு திருமணமாகி 19 வயதில் மகன் இருப்பதும் அவர் தாம்பரத்தில் ஏசி மெக்கானிக்காக பணிபுரிந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டு அவரை அழைத்து விசாரணை நடத்தினர். அதில் சில தகவல்கள் கிடைத்துள்ளது. கொலை செய்யப்பட்ட ஐதுல் நிஷா கொலையாளியோடு ஒரே நிறுவனத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார். அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜூன் மாதம் குடுவாஞ்சேரி மசூதி தெருவில் வீடு வாடகைக்கு எடுத்து கொலையாளி தம்பதியும் கொலை செய்யப்பட்ட பெண் ஆகிய மூவரும் ஒன்றாக தங்கியுள்ளனர். அதன் பின்னர்தான் நிஷா கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து மனிதக்கறி சமைக்கப்பட்ட பாத்திரத்தை போலீசார் மீட்டு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விவகாரத்தில் தலை இன்னும் கண்டுபிடிக்கப்படாததால் போலீசார் தலையை தேடி வருகின்றனர். மேலும் கொலையாளிகளின் செல்போன் எண் தற்போது கிடைத்திருப்பதால் செல்போன் சிக்னலை வைத்து அவர்களை பிடிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். கொலையாளிகள் பிடிபட்டால் மட்டுமே கொலைக்கான முழு பின்னணியும் தெரிய வரும்.